அகரவரிசைப்படி சீர்செய்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வகுப்பு, வானம், விழி, வெற்றி, வேள்வி. ஆப்ஷன் ஏ. 72 பாருங்கள். வணிகம், துறைமுகம், பொருட்கள், முதலீடு. ஸோ இதெல்லாம் கரெக்டு. ஆப்ஷன் ஏ. ஓகேயா? ஆப்ஷன் ஏ துறைமுகம், பொருட்கள், முதலீடு, வணிகம். தெரியாதவங்க வந்து இந்த இக்கு, இங்கு, இச்சி, இன்னு அதை வந்து சொல்லி பார்த்து அதிலிருந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? அகரவரிசை 73வது கொஸ்டின். சுத்தி, சிற்பம் இப்படிலாம் நம்ம கேட்க மாட்டேங்காங்களே. சிற்பம், சொட்டு, சங்கு. ரெண்டாவது இது வந்து எலிஜிபிள் பேப்பருங்கிறதுனால இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின் வந்து இப்போ நம்ம குரூப் 2 2ஏக்கு எதிர்பார்க்கலாம். சங்கு, சிற்பம், சுத்தி, சொட்டு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் 74வது கொஸ்டின். விடை வகைகள். கால்பந்து விளையாடுவாயா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடுவேன் என்பது எவ்வகை விடை? இனமொழி விடை. இதிலேருந்து இது வந்து 3வது கொஸ்டின். ரெண்டாவது இதுக்கு முன்னால் பார்த்ததும் நம்ம அதான் பார்த்துருந்தோம், இனமொழி விடை அப்படின்னு பார்த்துருந்தோம். இதுவும் அதே தான். ஒவ்வொருத்தங்க இந்த கெஸ் பண்ணி போடுறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல அங்கே அது போட்டிருக்கோம். ஸோ இது வந்து மாற்றி போடுவோம்னு ஒரு சில பேர் போடுவாங்க. ஸோ அப்படிலாம் போடாமல் இது வந்து புக்கில் தான் டேரெக்டாக இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஓகேயா? இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துடும். பாக்ஸ் கொஸ்டின் தாங்க இம்பார்ட்டன்ட். பாக்ஸில் இருந்தால் கேட்காங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம கெஸ் பண்ணவும் முடியல, அப்படி தானே? ஏன்னா 2025 இப்போ கேட்ட குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கேட்டிருக்காங்க. சரி, அதுக்குள்ளே போகண்டா. அடுத்து 75வது கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்க. மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்னது? இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா?